தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. இந்திய தேர்தல் வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான தேர்தல் நடந்தது கிடையாது. தேர்தல் ஆணையாளராக இருக்கின்றவர்கள், அதிகாரிகளாக இருக்கின்ற 3 பேரும் மோடியினுடைய எடுபிடிகளாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு, கடைசி வாக்குப்பதிவு இருக்கின்றது. அதற்கு முதல் நாள், அதாவது டேட்டிலிருந்து அமைதி காக்க வேண்டும். 5 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வாக்குகள் சேகரிக்கக்கூடாது, மைக்கை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, பத்திரிகைகளில் உங்களுடைய விளம்பரங்கள் வரக்கூடாது, தொலைக்காட்சிகளிலே நீங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் அதிலே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. சட்டத்திட்டத்தை மதிப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஆனால் இப்போது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகளை மீறி நான் தியானம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னைக்கு விவேகானந்தர் பாறையிலே கன்னியாகுமரியிலே நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார். இதை எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் ஒரு 48 மணி நேரம் அவர்கள் அமைதியாக இருந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். அப்படித்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து போன தேர்தல் வரை அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் விதிமுறைகள் பலவாறாக மீறப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் மோடி அவர்கள்தான். எலெக்ஷன் கமிஷன் அவருடைய கைப்பாவையாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்திய அரசாங்கம், ராகுல் காந்தி, ஸ்டாலினுடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த கட்சிகள் கண்டிப்பாக வர இருக்கின்ற தேர்தல் நாள்களில் 4ஆம் தேதி முடித்துவிட்டு ஆட்சி அமைக்க இருக்கின்றார்கள். அப்போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் யார் யார் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கோர்ட்டுகளில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக மோடி அவர்கள் ஏன் இந்த தியானம் செய்வதை எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை. தியானம் செய்வது என்பது அதுவும் நீங்கள் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் வரை செய்வது என்பது அத்துமீறுவது, சட்டத்தை மீறுவது. இருந்தாலும் தியானம் செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக தியானம் செய்கின்றவர்களுக்கும் யாகம் செய்கின்றவர்களுக்கும் எதை எதிர்பார்த்து செய்கின்றார்களோ அது கிடைப்பது கிடையாது.